கடகராசி அன்பர்களே, மாசி மாதம் எப்படி இருக்க போகுது, என்ன மாதிரியான பலன் அப்படின்னு பார்க்கும் பொழுது, இந்த மாதம் பாக்யாதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் வக்ர நிவர்த்தி அடைகிறது. இது ஒரு நல்ல ஒரு அமைப்பு. அதே சமயத்தில் இந்த கடகராசி என்பவர்களுக்கு யோகத்தை தரக்கூடிய ஒரு கிரகம் செவ்வாய். ஏன்னா 5க்கும் 10க்குரியவன் உச்ச பலத்தோடு இருக்க போகுது. அப்போ இது ஒரு நல்ல ப்ளஸ் பாயிண்ட். மீதி கிரகங்கள் 8ல் இருக்கார். 8ஆம் இடத்துல சூரியன், புதன், சுக்கிரன், ராகு இந்த கிரகங்கள் இருக்கும்போது கொஞ்சம் அழுத்தம், ப்ரெஷர், டென்ஷனுங்கிறது கண்டிப்பாக இருக்கும். அதில் மாற்று கருத்து இல்லை. ஏன்னா குடும்பாதிபதி போய் 8ல் மறைகிறது. அப்போ குடும்பத்தில் வாக்குவாதம் கண்டிப்பாக கூடாது. குடும்பம், தனம், வாக்கு. வாக்கு எதை வாக்கு கொடுக்கணுமோ அதை மட்டும் கொடுக்கணும். தேவையில்லாத பேச்சுக்கள் கூடாது அப்படிங்கிறத மைண்டில் வச்சுக்கோங்க. ஏன்னா குடும்பாதிபதி போய் 8ல் மறைகிறது. அப்போ குடும்பத்தில் பிரச்சனைகளை வருவதற்குண்டான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்களை உருவாக்கும். ஏன்னா அங்கே ராகுவும் உட்கார்ந்துருக்கார். அப்போ சூரியனோடு ராகு சேரும் பொழுது அங்கே ஒரு பிரச்சனை, ஒரு ஈகோ கிளாஸுங்கிறது கண்டிப்பாக கடகத்துக்கு ஏற்படுத்தும். அப்போது கணவன் மனைவிக்குள்ள அந்யோன்யத்தை வளர்க்கணும், கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும் என்கின்ற தன்மையை வளர்த்துக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல நான் சொல்கிறேன். ஏன்னா குடும்பாதிபதி போய் 8ல் மறையும் பொழுது அங்கே சில அதாவது ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பிடிவாதத்தன்மை, தான் நினைத்தது செய்யணும் அப்படிங்கிற தன்மையை கொடுத்துடும். ஸோ அதில் கொஞ்சம் அனுசரித்து போகணும். இது நம்பர் 1. 2வது ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா, பாக்யாதிபதி உச்சம், 5க்குரியவன் 7ஆம் இடத்தில் உட்கார்ந்துருக்கார். குழந்தைகளின் நலன் நன்றாக இருக்க போகுது. குழந்தைகளினுடைய பாக்கியம் நன்றாக இருக்க போகிறது. குழந்தைகள் நன்றாக படிக்க போகிறார்கள். ஸோ இதெல்லாமே நல்லா இருக்குது. ஆனால் குழந்தைகளினுடைய ஹெல்த் விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கொள்வது நல்லது. எப்போ? மாசி மாதம் 11ஆம் தேதிக்கு அப்புறம். அப்போது கோபம், ஆக்ரோஷம் கண்டிப்பாக கூடாது. ஏன்னா திட்டக்கூடாது. திட்டுனீங்கன்னா நெகட்டிவுக்குள்ளே போகும். அப்போது எந்த அளவுக்கு அன்பை கொடுக்கிறீர்களோ அந்த அளவுக்கு நல்லது என்பதை நீங்கள் குழந்தை சார்ந்த விஷயத்தில் புரிஞ்சுக்கணும். இது அடுத்து பணத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் 8ல் போய் உட்கார்ந்துருக்கார். அப்போது முன்பின் தெரியாதவர்கள் பணத்தை கையாளுகின்ற விஷயத்தில் கடகராசி என்பவர்கள் எச்சரிக்கையோடு இருக்கணும் அப்படிங்கிறத மைண்டில் வச்சுக்கோங்க. ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா, 2ஆம் அதிபதி தனத்தை கொடுக்கக்கூடிய அந்த சூரியன் போய் 8ல் மறைஞ்சிருக்க போகிறார் இந்த மாசி மாதம் முழுவதும். அதே சமயத்தில் குரு பகவான் போய் 12ல் அமர்ந்திருக்கு. அப்போ 12ல் இருந்த குரு அந்த சூரியனை பார்க்குது. அப்போ என்ன அர்த்தம்னா, பணத்தை கையாளுகின்ற விஷயத்தில் மட்டும் கவனமாக இருக்கணும். திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உண்டா பணம் சம்பாதிப்பதற்கு அப்படின்னா கண்டிப்பாக லக்கு உண்டு. ஏன்னா 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் 8ஆம் இடத்தை பார்க்கிறார். 12க்குரியவனான புதன் பகவான் 8ஆம் இடத்தில் உட்கார்ந்துருக்கு. அப்போது 8ஆம் இடம் என்பது ஒரு வலி, வேதனை, துக்கம், துயரம், அசிங்கம், அவமானத்தை தரக்கூடிய இடம் என்று சொன்னாலும் அங்கத திடீர் அதிர்ஷ்டமும் புதைந்திருக்கிறது. அப்போ திடீர் அதிர்ஷ்டம் வருவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கா இந்த கடகராசி என்பவர்களுக்குன்னா நிச்சயமாக உண்டுன்னு தான் சொல்லுவேன். ஸோ என்ன மாதிரியான அதிர்ஷ்டங்கள் கிடைக்கும்? கொடுத்த பணம் ஒரு சிலருக்கு திடீர்னு ரிட்டர்ன் ஆகி வரும். மறைந்துள்ள பணம் கிடைப்பதற்குண்டான வாய்ப்பு. இன்சூரன்ஸ் எப்போவோ போட்டிருப்பீங்க, திடீர்னு உங்களுக்கு அந்த இன்சூரன்ஸ் தொகை வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. பிரச்சனைக்குரிய இடத்திலிருந்து சொல்யூஷன் கிடைக்கும். ரொம்ப நாள் ஒரு வலின்ட்டு இருந்த விஷயத்துக்கு நிவாரணம் கிடைக்கக்கூடிய அமைப்புகளை உண்டாக்கும். ரொம்ப நாள் பிரச்சனைக்குரியதாக ஒரு வழக்கில் இருக்கின்றீர்கள் என்றால் திடீரென்று அந்த வழக்கிலிருந்து விடுதலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள், சந்தர்ப்பங்களும் உண்டுன்னு சொல்லுவேன். ஒரு இடம் நிலத்தில் பிரச்சனை இருக்குன்னா அந்த நிலத்தை சுமூகமாக ஏதாவது ஒரு வகையில் பேசி தீர்வு காணக்கூடிய சந்தர்ப்ப சூழ்நிலைகளையும் நிச்சயமாக உருவாக்கும். ஸோ அதில் மாற்று கருத்து இல்லை. வேலை கிடைக்கலன்னா திடீரென்று வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்களையும் இந்த காலகட்டம் உருவாக்கும்.
ஒரு சிலருக்கு திடீர் ப்ரொமோஷன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் உண்டு. ஏன்னா சூரியன் 2ஆம் இடத்தை பார்க்கிறார், தன் வீட்டை தானே பார்க்கிறார். அப்போ ஒரு வழியை கொடுத்து கொண்டு ரொம்ப நாள் ப்ரொமோஷன் கிடைக்கல என்று வழியோடு டிராவல் பண்ணி கொண்டு இருக்கக்கூடிய கடகத்துக்கு இப்போ திடீர் அதிர்ஷ்டமாக ப்ரொமோஷன் கொடுத்துரும். ப்ரொமோஷன் கொடுத்தாலும் அங்கே என்ன ஆகும், வேலை பளு அதிகமாக இருக்கும். அந்த பளு அப்படிங்கிறது நிச்சயமாக உண்டு அப்படிங்கிறத மைண்டில் வச்சுக்கோங்க. உள்ளுணர்வு, உங்கள் உள் உணர்வு என்ன சொல்லுதோ அதன்படி நடந்து கொள்வது கடகத்துக்கு சிறப்பு. சார், வெளிநாட்டு சம்பந்தப்பட்ட வாய்ப்புகள் எப்படி இருக்கும் இந்த கடகத்துக்கு அப்படின்னா, பொதுவாகவே கடகராசி என்பவர்கள் கடல் கடந்து செல்லக்கூடிய அமைப்புங்கிறது இயல்பாகவே உங்கள் மனசில் ஓடிட்டு இருக்கும். அதாவது சொந்த ஊரை விட்டு வெளியே போகணும், வெளிநாட்டில் போய் வேலை பார்க்கணுங்கிற அந்த தன்மை இயல்பாகவே இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா குரு வக்ரமாக இருக்கார் 12. இப்போ வக்ரம் நிவர்த்தி அடைகிறது, 12ஆம் இடம் மேம்பட போகிறது. அங்கிருந்து நேர 8ஆம் இடத்தை பார்க்குது. அப்போ என்ன அர்த்தம்னா, சொந்த ஊரை விட்டு வெளியே நகரக்கூடிய, உங்கள் ஊரை விட்டு வெளியே தொழில் செய்யக்கூடிய அமைப்பு, அல்லது வேலை பார்க்கக்கூடிய அமைப்பு, அல்லது அந்நிய மதத்தினரோட பழகக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள், வெளிநாட்டு வேலையில் இருக்கக்கூடிய தன்மை, அல்லது நீங்கள் இங்கேயே இருந்தாலும் வெளிநாட்டு தொடர்புள்ள கம்பெனி, எம்என்சி கம்பெனியில் வேலை பார்க்கக்கூடிய அமைப்பு, ஒரு சிலர் விசா கிடைக்கக்கூடிய அமைப்பு, வெளிநாட்டில் வேலை வாங்கக்கூடிய அமைப்புகளும், அல்லது வெளிநாட்டில் இருக்கின்றவர்கள் அங்கேயே பிஆர் வாங்கி செட்டில் ஆகக்கூடிய வாய்ப்புகள் திடீர் அதிர்ஷ்டமாக அமையும். ஒரு விஷயத்தில் மட்டும் கேர் எடுக்கணும், ஹெல்த்தில் கேர் கண்டிப்பாக இந்த கடகராசி என்பவர்கள் எடுக்கணும். ஏன்னா எல்லா கிரகங்களும் போய் 8ஆம் இடம் என்கின்ற இடத்துல போய் உட்கார்ந்துருக்கும் போது நிச்சயமாக 6க்குரியவன் 12ல் போய் இருக்கிறதுனால கண்டிப்பாக ஹெல்த்தில் அக்கறை எடுத்துக்கணும். சரியான உணவு கட்டுப்பாடு அவசியம், உடற்பயிற்சி அவசியம், அல்லது ஹெல்த்தில் ஏதாவது இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங்ஸையாவது கண்டிப்பாக கடகத்துக்கு கொடுக்கும் இந்த மாசி மாதம். அப்போது ஒரு மாஸ்டர் செக்கப் பண்ணிக்கிறது இதெல்லாமே சிறப்பு அப்படிங்கிறத இந்த இடத்துல சொல்கிறேன். அதே போல் 5 கிரகங்கள் 8ல் இருக்கிற மாதிரி நெகட்டிவ் விஷயத்துக்குள்ளே மட்டும் போயிட வேண்டாம். கோபப்படுதல், ஆக்ரோசப்படுதல், டக்குன்னு முடிவெடுக்கிறது இதெல்லாமே கூடாது. நிதான போக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். ஏன்னா 5 கிரகங்கள் 8ல் போய் அமருது. அப்போது என்ன, அவசரப்பட்டு ஒரு முடிவை எடுக்கக்கூடாதுங்கிறத இந்த இடத்துல வலியுறுத்துகிறேன். அடுத்து 4க்குரியவன் 8ல் போய் உட்காரும்போது இந்த வித்தை காமிக்கிறது, வண்டி வாகனத்தில் வித்தை காமிக்கிறது கூடவே கூடாது. வண்டி வாகனத்துக்கு காரணகர்த்தாவாக இருக்கக்கூடிய சுக்கிரன் போய் 8ல் மறைகிறார். அப்போ இரவு நேர பயணங்களை முற்றிலுமாக தவிர்ப்பது நல்லது என்பதை கடகராசி என்பவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும், அறிந்து கொள்ள வேண்டும். சார், ஒரு வீடு வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கு, இடம் வாங்குவதற்கு நல்லா இருக்குமா? அதிர்ஷ்டம், திடீர் அதிர்ஷ்டம் சொல்லிட்டேன். அது போக அந்த சுக்கிரன் 4ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் மாசி மாதம் 18க்கு அப்புறம் 9ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய பாக்கியஸ்தானத்தில் போய் அமருவது சிறப்பு. அப்போது சுக்கிரன் இந்த லாபத்தில் அல்லது ஹெல்த்தில், தாயினுடைய உடல்நலம் சார்ந்த விஷயம், இது எல்லாமே இந்த மாசி 18 வரைக்கும் கொஞ்சம் கேர் எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் ஓகே. அப்போ இடம் வாங்குவது, நிலம் வாங்குவது இது எல்லாமே நல்லது தான். ஆனால் என்னன்னா 8ல் எல்லாமே போய் 8ல் இருக்கிறனால சில தடைகளை கொடுத்தாலும் வாங்கலாம். ஆனால் டாக்குமெண்ட் மட்டும் 100% செக் பண்ணணும். ஏன்னா 8ல் எல்லாரும் போய் உட்காந்துட்டாங்க. டாக்குமெண்ட்டுக்கு காரகிரகமான புதன் 8ல் இருக்கார், எழுத்துக்கு காரகிரகமான புதன் போய் அங்கே 8ல் இருக்கார். அப்போ என்னென்ன அர்த்தம்னா, இடம் வாங்கலாம், டாக்குமெண்ட் 100% இருக்காங்கிறது செக் பண்ணணும். ஏன்னா உங்கள் மனதை மறைத்து ஏதாவது செய்து விடும். ஸோ இந்த விஷயத்தில் மட்டும் கவனம் எடுத்துக்கொள்ளுங்கள். ஸோ லாட்டரி எதிர்பாராத விதத்தில் யோகம் இருக்கான்னா உண்டு. அதை சொல்லிட்டேனே, 8 அப்படிங்கிறது அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய இடம். அதுவும் குருவினுடைய பார்வை இருக்கிறனால திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தருகின்ற ஒரு மாதமாக இந்த மாசி மாதம் கடகத்துக்கு அமையப்பெறும். ஒரு நல்ல தெய்வ வழிபாடு இந்த மாதம் அப்படின்னு எடுத்துட்டா
நீங்கள் வீட்டை விட்டு கிளம்புனீங்கன்னா விநாயகர் வழிபாடு ரொம்ப 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 முக்கியம். விநாயகர் வழிபாடு ரொம்ப முக்கியம் என்பதை மனதில் ஆழமாக பதிய வைத்துக் கொள்ளுங்கள். அடுத்து இந்த மாதம் ஒரு தடவை உங்கள் குலதெய்வத்துக்கு சென்று வாருங்கள். அனைத்தும் நல்லபடியாக நடக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது.